ஹாய் ஹலோ மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓபி ஹாப்பி நாளி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். இது கண்டென்ட் பேஸ்டு ஹெட்செட் மாஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. தென் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டைரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? தென் விஷயம் இன்னும் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜேகே. உனக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, விஷ் பண்ணுறது எங்கள் கடமை, நாங்கள் பண்ணி விடுவோம். இப்போது வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, உன் அட்வென்ச்சர் மாதிரிலாம் வீட்டில் போயிடா, உயிரை வாங்காதடா, படுத்துறடா, ஏண்டா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோன்ற நிலைமைக்கு தள்ளி விட்டுறடா ப்ளீஸுடா. நீ என்ன கற்றுனாலும் அதுக்கு பிரோஜனமே இல்லைன்னு தெரியும், பட் இருந்தாலும் பாவம் பார்க்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. வாய்ப்பில்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி எழுத்துட்டு போகிறாரு. டே ப்ளீஸுடா ஜேகே, ஏன்டா என்னை போட்டு படுத்துற. ஸோ உங்களோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, நீங்களும் ஜேகேவும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவரை வந்து அட்வென்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். உங்களால் சுத்தமாக முடியாது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், பட் ஒரு பயம், நம்மளுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் அவர் வந்து உங்களை அப்படியே பிடிச்சி தரத்தி விடவும் அந்த பயம் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது. இப்போ இழுத்துட்டு போகிறது கூட என்ன, ஒரு ஷிப்பில் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. ஏண்டா இங்கேயே இருக்கலாம்லடா, எதுக்குடா வெளிநாட்டுக்கெலாம் போய் ஷிப்பில் வலிக்க போடு, ஏதாவது ஷாருக்கு கீருக்கு அடிச்சதுன்னா அவ்வளோதாண்டா, உயிர் போயிடும்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கேன். அட்வென்ச்சரை லவ் பண்ணுறீ அப்படிங்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் கூட தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போது இன்ட்ரடக்ஷன் எண்டு ஸ்டோரிகளுக்கெல்லாம் கப்பலுக்குள்ளெலாம் போயாச்சு. கப்பலுக்குள்ளே போனதுக்கப்புறம் வா இதே வீடு மாதிரி இருக்குடா, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, அங்கே ஒரு எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆத்தாடி, நீ சர்ப்ரைஸ் மட்டும் சொல்லாத, வேறு என்ன வேணால் பண்ணு, நான் எது வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சர்ப்ரைஸ்ன்னு மட்டும் சொல்லிவிட்டு என்ன எங்கேயாவது பிடிச்சி தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோ. தள்ளி விட்டேன்னா அதுக்கப்புறம் சுற்றுறதுக்கு ஆள் இருக்காது உனக்கு. நானும் உங்கூட சேர்ந்து குடிச்சிட்டா. ஐயோ ஏன்டா நெகட்டிவாக பேசுகிற, ப்ளீஸுடா, என் மணியில் என் கடலில் எங்கே போனாலும் ஆஃப் பண்ணுறானே. சரி இப்போதைக்கு என்ஜாய் பண்ணிக்கோ, ஓகே. என்ன மோசையாக காய்ச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது அப்படி சொல்லி நீங்கள் பயந்துகிட்டே போகிறீங்க. அந்த கப்பல் பயணம் கிட்டத்தட்ட 2 டேஸு. ஸோ அந்த 2 டேஸும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அங்கே வந்து பாரு, ரெஸ்டாரண்ட்டு, தென் கேம்ஸ் எல்லாமே இருக்குது, சகலமும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சொகுசு கப்பல் தான் அது. அப்படியே ஜாலியாக போயாச்சு. இப்போது ஒரு நைட்டு இருக்கும். நைட்டுனா ஒரு 7 மணி வச்சுக்கோங்க. ஜேகே வந்து ஓய் வயன் வா அப்படிங்கிறாரு. எங்கே வாடி, இதெல்லாம் நான் சொல்லிட்டா செய்கிறேன் எப்பயுமே. சரி, கிணத்துல தள்ளி விடாமல் இருந்தால் சரி. கிணறு எங்கே இருக்குது, வேணால் கடலில் தள்ளி விடுவா. ஐயோ சரிடா வரேன். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு குட்டி கப்பல் அரேஞ்ச் பண்ணாங்க. கப்பலுக்குள்ளே கப்பல் இருக்கும்ல, ஸோ எமர்ஜென்சி கப்பல் மாதிரி, அந்த கப்பலை அரேஞ்ச் பண்ணுறேன். எதுக்கு நம்ம எங்கே போகிறோம், இது எங்கே போகுது, எதுக்குடா குட்டி கப்பலுக்கெல்லாம் போகிறேன். டே வேணாண்டா, என்னடா நம்ம தவிர்த்து வேறு யாரும் வரலையாடா, நான் தாண்டி அழைச்சிட்டு போகிறேன், நம்ம இன்னும் மார்னிங்கில் வந்துடுவோண்டி திருப்பி இதே கப்பலுக்கு. என்னடா பண்ண போகிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா ஜேகே. ஒழுங்கு முடியாது வா அப்படியே இழுத்துட்டு உள்ளே உட்கார வச்சிட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் இப்போது ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆகும் போல் இங்கேருந்து. இப்போது அந்த போட்டில் வந்து போயிட்டுருக்கீங்க. அது வந்து மோட்ரு போட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி போட்டு இப்போது போயிட்டுருக்கீங்க. அந்த தீவு மாதிரி வருது. ஓகே. இப்போது இந்த கடலில் தண்ணியில் கையை வையேன், ஏன் மீன் ஏதாவது கொத்தி சாப்பிட்ருமா, இல்லை ஏதாவது ஆசிட் இருக்குமா, என் கையை அரிச்சிருமா. எப்படி நீ இந்த மாதிரி யோசிக்கிற, கிரிமினலாகவே உன் கூட பழகும் போது எல்லாத்தையுமே நெகட்டிவாக மட்டும்தான்டா நான் யோசிப்பேன், பாசிட்டிவாக நான் யோசிக்கிற அளவு எங்கடா நீ என்னை விட்டு ஒழிகிற அப்படிங்கிறீங்க. சரி கையை வையடி, முடியல. சரி நீ முதல்ல வையப்ப. நம்பிக்கை இல்லை, லைட்டாக பயமாக இருக்குது. சரி 2 பேருமே சேர்ந்து வைப்போம்மா. சரி. இப்போது பொறுமையாக நீங்களும் அவரும் வைக்கிறீங்க. அப்படியே அந்த தண்ணியே லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது கை பட்ட உடனே ஒரு மாதிரி லைட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிட்டு வெடுக்கு நீங்கள் உங்கள் கை எடுக்கிறீங்க. என்னடா அது,
கையில் லைட் எரியுதா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் விட கொடுக்க பார்க்குறீங்க. திருப்பி வையேன். இப்போ திருப்பி வைக்கிறீங்க, அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக எரியுது. இந்த தண்ணியில் ஏதோ இருக்குடா. ஆமாம், இந்த தண்ணியில் ஏதோ தான் இருக்குது. என்ன இருக்குது? என்னது இது தண்ணி? இந்த மாதிரி தண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்காக தான் இந்த பயணமே. ஆக்சுவலாக இந்த தண்ணியும் இந்த 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 மண்ணு தான் காரணம். அது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது இந்த மாதிரி நம்ம காலோ கையோ வச்சோம்னா அது லைட் எரியிற மாதிரி இருக்கும். எப்படி, நல்லா இருக்கா? சர்ப்ரைஸ் செம்மையாக இருக்கா? ஓ, இதுதான் உன் சர்ப்ரைஸா? சூப்பராக இருக்குடா. டொமில்னு ஒரு இடத்துல இடிக்குது உங்கள் போட்டு. ஏன்னா நீங்கள் இப்போது ரசிச்சிட்டு இருக்கிறதால போட்டு ஓட்டும் போது சரியாக பார்க்கல அவர். இப்போ ஏதோ ஒரு பாறை மேலே மோதி போட்டில் வந்து ஓட்டையாயிடுது. எரும மாடு ஒரு வண்டி மாதிரி ஓட்டு தெரியுதா உனக்கு? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பக்கத்தில் தாண்டி தீவு, நடந்து போனாலே வந்துருண்டி. பாரு, தண்ணி கழுத்தளவு நீ முங்குற அளவுக்கு இருக்குடா போட். சரி, இப்போ போகிறோன்னே வச்சுக்கலாம். எப்படி பின்னாடி போகிறது? போயிடலாண்டி. நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க, போட்லேருந்து தண்ணி நிறையா முங்குது. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அப்படியே பொத்துன்னு தண்ணியில் குதிச்சிட்டிங்க. உனக்கு நீச்சல் வர தெரியாது, நீ மூடு. நீ இல்லாத வரைக்கும் நான் உயிரோடு தான் இருப்பேன். நீ ரொம்பலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தத்தி நீங்கள் வந்துட்டீங்க. இப்போது கரைக்கு வந்துட்டீங்க. தண்ணி என்ன சில்லுன்னு இருக்கு. அப்பா, அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, அவருக்கும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அப்படியே உங்களுக்கு செம்ம டென்ஷனு பிடிச்சி கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்ருக்கீங்க. எங்கேயாவது உனக்கு அறிவு இருக்கா? சர்ப்ரைஸ் அது இதுன்னு காட்டுற, சரி ரைட்டு வீடு, எங்கே போய் இடிச்சிருக்கு பார்த்தியா? இப்போது நம்ம போகிறதுக்கு வழி இல்லை. நம்ம அவங்களோட கிளைண்ட்ஸ்டி, அவங்க திருப்பி நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வருவாங்க, கிழிப்பாங்க. உனக்கு நம்பர் இருக்கா? ஃபோன் இருக்கா? அப்படி இருந்தாலும் இந்த தீவில் உனக்கு டவர் கிடச்சிருமா? நல்லா வச்சுட்டு பிடிச்சேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம டென்ஷனில் உள்ளே போகிறீங்க. பாம்பு கிம்பு ஏதாவது இருக்கும், இந்த தீவை பற்றி எனக்கு எது தெரியும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் பேக் அப்படியே வந்து நின்றுட்டுருக்கீங்க. செம்மையாக குளிருது. அப்படியே அப்படிங்கிற மாதிரி அந்த கூலிங் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நைட்டு நேரம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, காற்று வேறு அடிக்குது. எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. இங்கே வந்து இவர் வந்து பக்கத்துலேயே ஏதோ ஒரு கம்பு மாதிரி இருக்குது. அந்த 3 கம்பை அட்டாச் பண்ண மாதிரி ஒரு குட்டியோண்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கொடி மாதிரி க்ரியேட் பண்ணி அவரோட ஷர்ட்டை வந்து கழட்டியிருப்பார். ஸோ வெறும் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பாரு. ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே அதில் அந்த இதில் காய வைக்கிறாரு. ஸோ காய வச்ச அடுத்த செகண்ட் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக குளிருது. ஏதாவது குச்சி இருக்கான்னு தேடிட்டு வரேன். உள்ளெல்லாம் போக வேண்டாம். எடுத்துகிட்டு வர வேணாம். ஏதாவது இருக்க போகுது ஜேகே, இருட்டாக வேற இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா வானா வராது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே உட்காரு. சரி, அப்போ நீயும் வா, சேர்ந்து ஒரு இடம் போய் சேர்ந்துடலான்னு சொல்கிற தானே? என்னையும் போவிட மாட்டேன், நீயும் வர மாட்டேன்னா என்ன தான் பண்ணுறது? உனக்கு பாரு எப்படி குளிருதுன்னு பாரு. அதுக்கு என்ன பண்ணுறதா? எல்லாம் தலையெழுத்து. உன் கூட வந்து அப்படி தான் அடிக்கடி இப்படி சொல்லிட்டு இருந்த வச்சிருவேண்டி. உன்னோட டாப்பாக் ஆகிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க. ஐயோ உன் ஃப்ரெண்டு டீனா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது டாப்பாக் ஆகிட்டுறீங்க. எதுக்கு கேட்ட? ஐயோ, கொஷின்னு நம்பிக்கை இல்லை. இதுதான் நீ பண்ணுற. வாயை மூடு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் பக்கத்துலேயே உங்களோட டாப்பையும் அப்படியே போடுறாரு. காற்றுல எங்கேயாவது அவர் அப்படியே முறைச்சதும் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வாயை மூடிட்டு பேசாமல் வரணும். பின்னாடி வரதா இருந்தா வா, இல்லைனா இங்கே உட்காந்துக்கிறதா வந்து உட்காந்துக்க. புரிஞ்சுதா? நான் கோவப்படணுண்டா, நீலாம் கோவப்படுறதுக்குள்ள உரிமை மாதிரி இல்லை உனக்கு அப்படிங்கிறீங்க. பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் லைட்டாக கொட்டுவாங்களே, அந்த மாதிரி கடுப்பான கொட்டுவாங்களே, அந்த மாதிரி கொட்டுறாரு. ஆமாம், வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் இப்போ போகிறீங்க. ஒரு வழியாக எப்படியோ உலர்ந்த மரக்கட்டைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேட்ச் பாக்ஸு நீ தான் ஸ்மோக் பண்ணுவல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட இதில் பார்க்குறாரு. பார்த்தா லைட்ரு இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே பற்ற வைக்கிறாரு.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் மரம் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, டக்குன்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை அணைச்சிக்கோ அப்படிங்கிறீங்க. அவர் உங்களோட ஷோல்டரை சேர்த்து கையை அணைச்சிக்கிற மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஐயோ என்னடி நீ தானடி கையை அணைச்சிக்கோன்னு சொன்னேன், குளிருதுங்கிறதுக்காக தானே சொன்னேன், அதானே பண்ணுறேன். கையை அணைச்சிக்கோன்னு என்ன அணைச்சிக்க சொல்லலை, நான் ஃபயர் யூஸ் பண்ண போகிறேன், காற்றடிக்கும், அதனால் கையை வச்சு அணைச்சி புடின்னு சொன்னேன், புரியுதா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. சரி ஒழுங்காக தெளிவாக சொல்லியிருந்தா நான் ஏன் பண்ணாமல் இருக்க போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கையை நல்லா வச்சு அணைச்சிக்கிறாரு. நீங்கள் லைட்டாக அந்த மரப்பட்டை இருக்கும்ல, அது லைட்டாக உரிச்சிட்டு அதை லைட்டாக தூள் மாதிரி பண்ணி லைட்டாக அதுலேருந்து ஹீட் பண்ணுறீங்க. ஸோ லைட்டாக பற்றிக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பற்றிக்கிட்டு இப்போ ஏதோ ஓரளவு அது டெவலப் ஆகிடுச்சு. முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டரை வைக்கிறீங்க. இப்போ வைக்கும் போது ஸ்மோக் இருக்கா அப்படிங்கிறீங்க. இருக்குது, ஆனால் அது பேக்கெட்டில் தானே இருக்கும், ஒரு வேளை தண்ணி போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அதை எடுக்கிறாரு. பார்த்தா அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணியிருப்பாங்க, ஒயிட் கலரில் ரேப்பர் மாதிரி. எதுக்குடி அப்படிங்கிறாரு. கொடு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பார்த்தா அதில் வந்து ஏதோ 3 cigarettes சம்திங் இருக்குது. அதை ஒன்று எடுத்துட்டிங்க. பற்ற வச்சு தாப்பறியா, சரி நல்லா தான் இருக்கும். அப்படியே எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கூலிங்காக இருக்குது, வார்மாக இருக்கும் ஸ்மோக் பண்ணால், தெரியுமா? அதனால் இந்த ஊட்டியில் கொடைக்கானலில் இருக்கிறவங்க முக்கால்வாசி ஸ்மோக்கர்ஸாக தான் இருப்பாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து வாயில் வைக்கிறீங்க அதை, ஏன்னா க்ரிப்புக்கு வேணும்ல, அதனால் நீங்கள் வாயில் வைக்கிறீங்க. அதுக்காக தான் நீங்கள் வாயில் வைக்கிறீங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ வாயில் வச்சிட்டதும் லைட்டர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க. அதாவது லைட் பற்ற வைக்கிறீங்க. பற்ற வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ஷாகிங்களா, என்ன பண்ணுற இப்போ அப்படிங்கிறாரு. நீ தான் சொன்னியே இப்போ குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி ஈரமாக கொஞ்சம் வார்ம்க்கா அதெல்லாம் பண்ணால் இந்த சிகரெட் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னால, அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரும்புறீங்க. குட்ரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்குன்னு வாங்குறாரு. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்டா, அதெல்லாம் ஒரு மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. என்னடா நல்லா தான் இருக்காண்ணா, போயன் என்னை வெறி ஏற்றாத. என்ன நான் வெறி ஏற்றுறேண்ணா? சரி அப்போ நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது. ஏன் எனக்கு முன்னாடி குடிக்க மாட்டேன், ஆனால் நீ குடிப்ப அப்படி தானே? ஆமாம், எனக்கு உன் முன்னாடி குடிக்க எனக்கு பிடிக்காது. எதுக்கு தெரியல, பழகிடுச்சு 5 வருஷத்துக்கு மேலே. சரி இன்னைக்கு ஒரு நாள் என் முன்னாடியே குடி, நான் பார்க்கணும் நீ எப்படி நீ பண்ணுறன்னு நான் பார்க்கணும். வயன் ப்ளீஸ் வயன் அப்படி சொல்லிட்டு தூக்கி போட போகிறாரு. வேஸ்ட் பண்ணாத, ஜஸ்ட் 3 தான் இருக்குது அதில். இந்த ஒரு ட்ரிப் ஃபுல்லாக நீ இதை தான் யூஸ் பண்ணணும்னு தெரியும்ல. வயன் குடிடா. இப்போ பொறுமையாக அவர் லிப்ஸில் வைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறாரு. அவர் ஸ்மோக் பண்ணும் போது ஃபேஸே அப்படி டோட்டலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. த வே அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. பழைய ஜங்குக்கெலாம் ரொம்ப அடிச்சுக்கிட்டு ரொம்ப சைல்டிஷாக உங்களை பிஹேவ் பண்ணிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் திட்டுறதும் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்மோக் பண்ணும்போது அந்த வே ஆஃப் அந்த ஹேண்டை அப்படி அந்த வைக்கிறது, அந்த லிப்ஸ் கிட்ட போய் திருப்பியும் அந்த சிகரெட்ஸை நடுவில் வைக்கிறது, தென் எடுத்துகிட்டு அதை ஊதுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கா, என் மூஞ்சில் ஏதாவது படம் ஓடுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஊதிட்டே உங்களை பார்க்குறாரு. நீ பார்க்க ஹாட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தா அவர் தான் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார்ல. என்னாடி பண்ணுற? பார்த்துட்ருக்கேன், உன் மூஞ்சில் தான் படம் ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் அதே இதை அவருக்கு கொடுக்குறீங்க. இது பார்வையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஸ்மோக்கை இப்போ போட்டார், கீழே போட்டார். இந்த ஒன்றும் இல்லை, நான் விட்டுட்டேன், தப்பு என் மேலே தான், நீ கோவத்தில் இருக்க எனக்கு நல்லா தெரியுது, ஐம் ரியலி சாரி. ஓகே, இது நான் வேணுங்கன்னே பண்ணல,
நான் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் இந்த தண்ணி மட்டும்தான். பட் இதெல்லாம் வந்து தானாக நடந்தது. சாரி வயன். ஓ சாரி, இதுக்கு குப்பையில் போடு. ஏய், நான் இவ்வளோ இறங்கி வந்திருக்கேன், ஓவரா பண்ணுற பாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. என்னடி எழுந்திரிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்திரிக்கிறா பாருங்க. ஏதோ ஒரு அந்த பக்கத்தில் மரம் இருக்கும், அது அப்படியே மரப்பட்டையாக இருக்கும். அது அப்படியே டக்குன்னு அவரோட இடுப்பு கிட்ட இருந்திருக்கும் போல். அவர் எழுந்திரிக்கவும் அந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல லைட்டாக கீழே இறங்க போகுது. நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க, வெடுக்குன்னு அவருக்கு மேலே தூக்கி போடுறாரு. சிரிக்காதடி. ஐயோ அப்படி சொன்னீங்க, சிரிக்கிறீங்க. அவர் கடுப்பாகிறாரு, டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காடுறாரு. சரி விடு. ஐயோ குளிருதுடா வேற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த கையில் அந்த ஆர்ம்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பனியன் மாதிரி போட்டிருப்பீங்க ஷிம்மீஸை. ஸோ அதில் தான் ஸ்லீவ்லெஸ்ஸோடு இருக்கீங்க. அவர் டப்புன்னு உங்களை அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டு இருந்தது எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு குளிர்து தானே அப்படிங்கிறாரு. உனக்கும் தானே குளிர்து. நான் ஸ்மோக் பண்ணிட்டேன், இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை வந்து அவர் இப்படி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா அப்படியே நம்மளை அப்படியே தேய்க்கும் போது நம்மளுக்கு அப்படியே சூடு ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்குது. சரி ஹேண்டை எடு ஜேகே அப்படிங்கிறீங்க. இப்போது அவர் சரி அப்படிங்கிறாரு. பட் எடுக்கும் போது நீங்கள் டக்குன்னு அவரை ஒரு பார்வை பார்க்குறீங்க. அவர் உங்களே பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறாரு. என்னமோ சொல்ல வந்த சொல்லு. சில நேரத்தில் எனக்கு தொல்லையாக இருக்க, சில நேரத்தில் ஃப்ரெண்டாக இருக்க, சில நேரத்தில் என்ன அந்த சில நேரம் கேரிங்காக இருக்க. ஏய் போய் சொல்லாத. என்னமோ சொல்ல வந்துட்டு அதை மாற்றி சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது. இல்லை நான் இதை தான் சொல்ல வந்தேன். போய் சொல்லாத வாயன். நீ எப்போ உண்மை சொல்வேன், எப்போ போய் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லி என்ன சொல்ல வந்த? அது சில நேரத்தில் எனக்கு லவ்வர் மாதிரி நடந்துக்கிறேன். இது உன் வாயிலேருந்தா வருது? அம்மாடியோ அப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னாவது தெரியுதா? பரவாயில்லையாப்பா, கடவுள் இருக்காருப்பா, உன் கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாருல, பெரிய விஷயந்தான். ஆரம்பிக்காதா ஜேகே அப்படிங்கிறீங்க. சரி நான் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட தொடையில் வந்து ஹேண்ட் வச்சுட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்ருக்காரு. அவர் எப்பயுமே நார்மலாக பண்ணுவார். நீங்களும் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு மேலேயே அப்படியே வச்சுட்டு தேய்ப்பார். சில நேரத்தில் உங்கள் காலுக்கு கீழே உட்காந்துட்டு உங்கள் பாதத்தில் வந்து லைட்டாக அமுக்கி விடுவார். இதெல்லாம் அவர் நார்மலாக பண்ணுறது தான். பட் இப்போ தான் நீங்கள் அதை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அவர் இப்போது தொடையில் வச்சுட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அடிக்கிறாரு. அப்படியே நீங்கள் அவரோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீ ஏதோ நினைக்கிற புள்ளையே, என்ன புரிஞ்சிக்க முடியலையா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ஜங்குக்கு வாயடிச்சு போய் நினைக்கிறாரு. அப்படியே உங்கள் தொடையில் இருந்த அந்த ஹேண்டை அப்படியே பொறுமையாக எடுக்கிறாரு. நீ பசியில் இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு மீன் பிடிக்கிறேன். இந்த கடலில் உனக்கு மீன் கிடைக்குமா? இன்றைக்கி பட்னி தான் நீயும் நானும். ட்ரை பண்ணாமல் பண்ண முடியாதுரி, வா அப்படிங்கிறாரு. சரி ஓகே கேட்குறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரும் போகிறீங்க. உங்களோட ஷர்ட்டை தான் எடுக்கிறாரு. ஸோ ஷர்ட்டை எடுத்துகிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஆழ்கடல் கிட்டத்தட்ட ஹிப்பு வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது மீன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த லைட்டில் கொஞ்சோண்டு லைட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இப்போது நம்ம குனிஞ்சு குனிஞ்சு தானே வந்து அந்த மீன்லாம் அள்ளுவோம். அந்த மாதிரி நீங்கள் குனியும்போது உங்களோட அந்த அந்த செஸ்ட்டு ஷேப் உங்களுக்கு தெரியுது லைட்டா. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிக்கிறார் ஜங்குக்கு. நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இப்போது ஐ கான்டாக்டே அவர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா கொஞ்சம் லோவர் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போது நீங்கள் வந்து பொறுமையாக அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக மீன் கிடச்சிருச்சு. எஸ் 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 கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் அப்படியே குதிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டு அப்படியே ஜங்குக்கை நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே குதிச்சுட்டு நம்ம ஹக் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணுறீங்க. அவருக்கு ஹாப்பினஸ் இருக்குது. பட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறார் டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் பொறுமையாக அப்படியே இந்த ஸ்மைல்லாம் கம்மி பண்ணிவிட்டு டக்குன்னு அவரை ஹக் பண்ணுறத க்ளோஸ் பண்ணிவிட்டு மீன் கிடச்சிச்சு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்தாச்சு. ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த மீனை எடுத்து அப்படியே சுட்டு சாப்பிட்ற மாதிரியாக தான் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களும் ஜங்குக்கும். இப்போ திருப்பியும் நினைஞ்சிட்டிங்க. திருப்பி உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி சில்லு 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 சில்லுன்னு இருக்குது. ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்படியே குளிர் ரொம்ப தாங்கலை. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் திருப்பியும் உங்களை வந்து ஹேண்டை 2த்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அவர் வந்து லைட்டாக இந்த கையை வந்து தேய்ச்சி விட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவரை பார்க்குறீங்க. ஜங்குக் போதும் இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறீங்க. ஏண்டி லூஸு, நான் இதெல்லாம் முன்னாடிலேருந்து பண்ணிகிட்ருப்பேன் தானே. பண்ணுறதா, ஆனால் இனிமேல் பண்ண வேண்டாம். என்னடி சொல்கிற? ஐயோ மீன் கருக போகுதுன்னு நினைக்கிறேன், ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீன் பார்க்குறாரு. டக்குன்னு அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க அவரை. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கிங்கில் இருக்கார். என்ன வயன் அப்படிங்கிறாரு. என்ன வயன்னா, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜங்குக் லைட்டாக கீழே குனிகிறாரு. எனக்கு தெரியும் நீ வந்து என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு, ஆனால் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெண்டாக பார்க்க முடியல ஜங்குக், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு போயிட்டீங்க. இப்போது ஜங்குக் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த மீனையே பார்த்துட்ருக்காரு. ஒன்றுமே ரியாக்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. நீ என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த தீவுக்கு வந்ததுக்கப்புறம் உன் மேலே அட்வான்டேஜ் எடுத்து இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு வேளை இதுதான் கரெக்டான டைமுன்னு நினச்சி என் மனசில் இருக்கிறத சொன்னேன்னு கூட நீ நினச்சிக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் அப்புறம் பேசவே இல்லை. கொஞ்சம் தள்ளி போய் உட்காடுறீங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். திருப்பியும் ஜங்குக்கு அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே ஹீட்டே இல்லடி, வாடி அங்கே வந்து உட்காடுறி. இல்லை பரவாயில்ல ஜங்குக்கு இருக்கட்டும், ரொம்ப ஓர சீன் போடாதவா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு திருப்பியும் அதே பொசிஷனில் நீங்களும் அவரை உட்காடுறீங்க. வா வந்து இந்த மீனை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து உங்களுக்கு தராரு. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அவரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிடும்போது தெரியாமல் உங்கள் சின்கிட்ட ஒரு பீஸ் வந்து விழுந்திருக்கும். 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அப்படியே அவரோட வாய்க்குள்ளே போட்டுக்கிறாரு. அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விட்றீங்க. ஏன் என்ன இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத ஜங்குக், உனக்கு என் மேலே இஷ்டம் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. நீ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ண எனக்கு உன் மேலே எண்ணங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குடா. உனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் தெரியல, பட் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த காலத்தில் எல்லாருமே ஈகோ அதுதுன்னு பார்க்குறவனுங்க மத்தியில் ஈகோவே இல்லாமல் நம்ம என்ன தான் மேலே உட்காந்துருந்தாலும் டக்குன்னு என் கீழே உட்காந்துட்டு என் காலை பிடிக்கிற பாரு. எந்த பொண்ணாக இருந்தாலும் எப்படிடா மயங்காமல் இருப்பாங்க? என் காலை பிடிக்கிற, என்னை பார்த்துக்கிற, அட்வென்ச்சர் அதுன்னு சொல்கிற, அது வேறவ. ஆனால் எனக்கு நான் கஷ்டப்படும் போது என் கூட இருக்கிறதும், யார் என்னை ஏதாவது சொன்னாலும் என் கூட நீ எல்லாத்துக்குமே நின்றுருக்க. இன்ஃபேக்ட் ஆஃபீஸில் எல்லாருமே நான் தப்பானவன் சொல்லும் போதும் அவங்களுக்கு எல்லாருக்குமே செருப்படி தர மாதிரி எனக்கு தெரியும் என் வயனை பற்றி. யாரும் அந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன்.
எனக்கு தெரிஞ்ச உண்மையான லவ்வர் கூட அந்த மாதிரி நிற்பானு எனக்கு சத்தியமாக தெரியல ஜங்குக். அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரே வீட்டில் இருக்கோம். நிறைய பேர் நம்ம தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் யார் பேசுகிறதையும் கண்டுக்காம நீ மட்டும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்ட. இதில் அந்த பாட்டி தாத்தா வேறு மார்னிங் ஆனால் உடனே உங்ககிட்ட வந்துட்டு எப்படி இருக்க உன் பொண்டாட்டின்னு கேட்கும்போது நீ அதை விளையாட்டுக்காக சொல்கிறியா இல்லை சீரியஸாக சொல்கிறியா இல்லை மனசில் ஏதாவது இருந்துட்டு தான் நீ சொல்கிறியா எனக்கு சத்தியமாக தெரியல. என் பொண்டாட்டி நல்லா தான் இருக்கா, குழந்தைங்களும் உள்ளே தான் தூங்குது அப்படின்னு நீ சும்மா கேஷுவலாக சொல்கிற. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. எப்போ பார்த்தாலும் அதே தான் சொல்கிற. என் ஒய்ஃப் அப்படி இருக்கா, என் ஒய்ஃப் சமைச்சிட்ருக்கா, என் ஒய்ஃப் ஆஃபீஸ் போகிறா. நீ நீ எல்லாத்தையுமே கேஷுவலாக எடுத்துகிட்ருக்கிய. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு ஒரு நாள் நான் நின்னும்போது இவ தான் என் ஒய்ஃப்னு சொல்லிவிட்டு நீ அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஏய் அது சும்மா 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 அது சும்மா காமெடிக்காகடி. அவங்களுக்கு தான் ஞாபகம் மறதி இருக்குன்னு உனக்கு தான் தெரியும்ல. அவங்களுக்கு வேணால் நீ சும்மா சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும்ல ஜங்குக். எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துப்பேன் தாண்டி இதெல்லாம் வந்துட்டு நான் சொன்னேன். சரி விடு, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. இப்போது ஜங்குக்கோட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கீங்க. அவர்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை, அப்படியே உம்மன் தான் இருக்கீங்க. வயன் நீ என்கிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு பிடிக்காதுடி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கும்டி, உனக்கு தெரியும்ல வயன் பேசுடி என்கிட்ட அப்படிங்கிறாரு. ஒன்றுமே பண்ணல. ப்ராங்க் தானே பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் அப்படியே ஒரு முறை. சரி நீ உண்மையாக தான் சொன்னேன், நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே நீ கோவப்பட வேணாம் ஓகேவா? செல்லம்ல ஜங்குக் இந்த மாதிரி பழகாதன்னு சொன்னேன். என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது பையன், உனக்கு அது தெரியும்ல. நீயாவே தப்பு பண்ணாலும் நானாக வந்து பேசணும், அதுவும் உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்னடி? எனக்கு தெரியாது ஜங்குக், ஐ லவ் யூ. உனக்கான ஃபீலிங்ஸ் எனக்கு எப்போயோ வந்துடுச்சு. ஆனால் எனக்கு தெரியாது நீ ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, இந்த வேணுங்கன்னே அவாய்ட் பண்ணுறியா இல்லை தெரியாத மாதிரி நினச்சிக்கிறியா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே என்னால் உன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. என்கிட்ட நீ இனிமேல் பேசணும்னு நினச்சேன்னா ஃப்ரெண்டாக பேசாத. லவ்வு இல்லை ஏதாவது என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல திரும்பிட்டீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு சைடில் போயிட்டு உங்களோட ஷர்ட் இருக்கும், அதுதான் ஈரமாயிடுச்சுல. இப்போ ஜங்குக்கோட ஷர்ட் எடுக்கிறீங்க, அது என்னோடது அப்படியே ஒரு முறை வாய மூடிட்டாரு. அந்த ஷர்ட்டை அப்படியே கீழே விரித்து போட்டு தூங்குறீங்க. அப்போது நான் எங்கே அப்படி தூங்குவானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. காதலே வாங்கல, நீங்கள் மட்டும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ முடியலையே, என்னால் தள்ளியும் படுக்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் போய் படுக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. என்ன அப்படி சொல்லி திரும்புறீங்க. என்ன பண்ணுறது, கீழே படுக்க முடியுமா? நீ அப்படியே படுத்துக்கோ, நானும் இங்கே படுத்துக்கிறோம். அதெல்லாம் இல்லை, இது என் பிளேஸு, நீ வேறு எங்கேயாவது படு. ஓட்டிலாம் படுக்க வேணாம். ஏன் 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 இது வரைக்கும் நீ நானும் ஒன்றா படுத்ததே இல்லையா? சொல்லுடி, ஒன்றா படுத்தது இல்லையா? நான் திருப்பி சொல்கிறேன், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக படுத்தது. இப்போ படுத்தா அது வேறு மாதிரி போயிடும் ஜங்குக். வேறு மாதிரினா எந்த மாதிரி? லவ்வர்ஸ் மாதிரி போதுமா? போ தள்ளிப்படு. எப்படி மணலில் போய் படுக்க சொல்கிற? எப்படி படுக்கிறது? அதுவும் பாடு, ஏதாவது பண்ணு. இல்லைனா இன்னரை மட்டும் போட்டுட்டு உன்னோட ட்ராக்கில் போய் படுத்துக்கோப்போ அப்படின்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க. முடியாது, அதுவும் தான் ஈரமாக இருக்குது, முடியாது, நான் இங்கே தான் படுப்பேன், என்ன பண்ணுவேன்? இதா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டீங்க. இப்போது நீங்கள் தூங்கியாச்சு. ஜங்குக்கும் அப்படியே தூங்கிட்டாரு. பொறுமையாக பார்த்திங்கன்னா அவருக்கு கை போடுற பழக்கம், கால் போடுற பழக்கம் இருக்கும். ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பில் கையை போடுறாரு. ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க போகிறீங்க. ஆனால் அந்த கையை அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்கவும் உங்களுக்கு எடுத்து தூக்கி போடவே மனசே இல்லை. அதை பார்த்துட்டே
லைட்டாக அப்படியே பின்னாடி திரும்புகிறீங்க. இப்போ ஜங்கு கரெக்டாக உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கார். என்னை புரிஞ்சுப்பியா மாட்டியா? உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. கன்னத்தை லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. பொறுமையாக நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஜங்குக்கோட ஐஸும் ஓப்பன் ஆகுது. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அவரோட செஸ்ட்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே ஜஸ்ட் வாய மூடிட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹேண்ட் இருக்குல்ல அவரோட ஹிப்பில் அதாவது அவரோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹிப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தென் நீங்கள் அவரோட ஹிப்பையும் பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறீங்க. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவரும் தூங்குறாரு. ஸோ தூங்கும் போது உங்கள் தலையில் லைட்டாக அப்படியே கோதி விட்டுட்டே தூங்குறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஐயோ என்னால் உன்னை வெறுக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே அப்படியே தூங்குறீங்க. அவரும் அழகாக உங்களுக்கு டேப் பண்ணி கொடுத்துட்டு அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. இப்போது மார்னிங் ஆகுது. ஒரு மணி ஒரு 6 இருக்கும். ஜங்குக் தான் முதல்ல எழுந்திரிக்கிறாரு. பார்த்தா அப்படியே அட்டாச் ஆன மாதிரி அவரோட செஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி படுத்துருக்காது நீங்கள் தான். எப்படி தூங்குறா பாரு. ஐயோ எப்படி லவ் பண்ணுற? என்னை பார்த்தா உனக்கு லவ் பண்ணுற மாதிரியா இருக்குது? எந்த விதத்தில்? என்னால் உன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழக முடியுது. மொத்தம் கொடுக்குற, கட்டி பிடிக்கிற, இடுப்பில் கையை வைக்கிற, என்னால் எதுவும் சொல்ல முடியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. உங்களை லைட்டாக பொறுமையாக தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து எப்படியாவது யாராவது வருவாங்களா? ஆனால் கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரியும். பட் அவங்க வந்து இதுக்கு பக்கத்தில் வேறு ஒரு தீவு இருக்கா. அந்த தீவில் போயிட்டு 2 days கழிச்சு தான் அவங்க வர மாதிரி இருக்கும். ஸோ 2 days வரும்போது கண்டிப்பாக உங்களை பிக்கப் பண்ணிடுவாங்க. அது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த 2 days சர்வைவ் பண்ணணும்ல, அதுக்கு அவர் யோசிச்சுட்ருக்காரு. சரி அவள் தூங்குறா, நம்ம ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், இந்த தீவுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போது நீங்கள் டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. பார்த்தா ஜங்குக் பக்கத்தில் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது. அது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன்னு போகிறீங்க. பார்த்தா அது ஜங்குக் தான். ஜங்குக் நெல்லு அப்படிங்கிறீங்க. அவர் டக்குன்னு திரும்புகிறாரு. என்ன அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளேயே நினச்சிட்டா எங்கே போகிற தனியாக? ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? முதல்ல வா. சாப்பிட ஏதாவது வேணும், இல்லாடி பழம் ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரேன். இன்னும் நானும் வரேன். இப்போது நீங்களும் அவரும் கூட தான் போகிறீங்க. இப்போ அவரோட ஹேண்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதை பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் அவர் பண்ணால் கூட நீங்கள் அதை அட்ஜஸ்ட் இதே ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி இருப்பீங்க. இப்போல்லாம் நீங்களே பண்ணுறீங்க. அதை அவர் நோட் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிறாரு. மரத்தில் ஏறும் போது டக்குன்னு அவர் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறதும், இறங்கும் போது அவருக்கும் பாதி ஷேர் பண்ணுறதும், உங்களுக்கு என்னமோ இப்போ மனசே பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. என்னமோ ரொம்ப வருஷம் அடக்கி தேக்கி வச்சுருந்த அந்த ஒன் சைட் லவ் டக்குன்னு ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆகி சொன்னதுக்கப்புறம் மனசே அழுத்தமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி எலகுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஜிமன் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. பட் அவர் வெளியில் காட்டிக்கவே இல்லை. ஒரு வழியாக நீங்கள் 2 பேரும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிடும் போது முன்னாடிலாம் வந்து நீங்கள் அவருக்கே தெரியாமல் தான் சைட் அடிச்சிட்ருப்பீங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் அவருக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங் வர அளவுக்கு சைட் அடிக்கிறீங்க. அப்படியே அவரே ஊனுருகா பார்க்குறது. மொபைல் இருந்தும் வேஸ்ட்டு தான், சுத்தமாக டவரே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல, யோசிச்சிட்டே இருக்காரு. வயன் அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ரொம்ப நேரம் என்னையே பார்த்துட்ருக்கேடி, முதல்ல சாப்பிடு அப்படிங்கிறாரு. சாப்பிட தான் முடியலையே. எதை சொல்கிற? அது இல்லை, சாப்பாடு இறங்க மாட்டேதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஓ சரி, நான் ஏதாவது எழுதி ட்ரை பண்ணுறேன். வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நோ யூஸ். கடைசி வரைக்கும் நீயும் நானும் இந்த ஐலாண்ட்லேயே சந்தோஷமாக இருந்துட்டு
குழந்தை குட்டியோட இந்த லைட் அடிக்கிற அந்த பீச்சில் சந்தோஷமாக இருந்துட்டு காலத்தை ஒட்டிட்டு போயிடுவேன் இப்போ. ஏய், என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற? லூஸாடி நீ? உனக்கு எங்கே அறிவு இருக்கா? பாசிட்டிவாக பேசுகிற தொட்டுட்டு என்னென்னமோ பேசுகிற. இது பாரு பயம், நீ சரியே இல்லை. இந்த தீவுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஒரு மாதிரியாக இருக்க. அதெல்லாம் இல்லை, இதுதான் ஃப்யூச்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறது தானே நல்லது. என்னவா என் இப்படிலாம் பேசுகிறேன்? நம்ம இந்த தீவை விட்டு போயிடுவோண்டி, கண்டிப்பாக போயிடுவோண்டி. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த தீவிலே இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் என் கூட நீ இருக்கே. தனியாக மாட்டினா தான் கஷ்டமாக இருக்கும். எனக்கு பிடிச்சவனோட சந்தோஷமாக இந்த இடத்துல தான் இருக்க போகிறேன், என் குழந்தை குட்டியோட. என் ஃப்யூச்சர் நினச்சாலே சந்தோஷமாக இருக்குடா. நீயும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் புரிஞ்சுப்பேன், எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்கையில் பண்ணுறீங்க, உம்மா கொடுக்குறீங்க. அவரை டக்குன்னு திரும்புகிறார். பார்வையன் சரியே இல்லை சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் தான், அப்புறம் நான் அவன் கூட மட்டும்தானே இருக்கேன். அப்புறம் உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும், நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நம்ம லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ண தயாராக தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் 4 வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணுறேன். என்னால் நீ மாறுறதுக்கு கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ண முடியாதா என்ன? லவ் யூ பேபி அப்படிங்கிறீங்க. லவ் யூ என்ன பேபியா? உனக்கு காதில் நல்லா விழுந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸ் அப்படியே பிடிச்சி கிள்ளி அப்படி சொல்லி மொத்தா கொடுப்போம்ல, அதுமாரி கொடுத்துட்டு போகிறீங்க. அவர் பான்னு உங்களே பார்த்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்னியோ பாய் சாராங்க எல்லாமே. ஸோ லைக் இட். சாரி, இது 1 ஷாட்டுன்னு சொல்லியிருந்தேன், பட் இது வந்து 2 ஷாட்டாக கன்சிடர் ஆகுது. அதனால் 2 ஷாட்டில் தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட் நான் நாளைக்கே போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஹோப் யூ லைக் இட். அன்னியோ பாய் சாராங்க. ஹாப்பி பர்த்டே ஜேகே.